अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை பல்வேறு விதத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அதிலும் முக்கியமாக இப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற இந்த பத்ததிகளிலே அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்த பொழுது நடந்த அந்த விஷயங்கள், அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக தீர்த்தத்தை சேர்க்கிறார்கள். அந்த தீர்த்தம் சேர்த்தால் அதனால் என்னென்னலாம் நடக்கிறதோ, அதனால் என்னென்ன விளைந்தது என்கிற விஷயங்களை எல்லாம் இவர் இந்த பத்ததியிலே தெரிவிக்கிறார். இப்பொழுது நாம் அந்த இதனுடைய நிர்யாத்தனா பத்ததி என்கிற பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். இது இப்பொழுது நாம் அனுபவிக்கிற ஸ்லோகம் 223வது ஸ்லோகம். இந்த 223வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஜலத்திலிருந்து நெருப்பு உண்டாகும் என்று ரிஷிகளெல்லாம் சொன்னார்கள். அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்திலிருந்து நெருப்பு உண்டாகும் என்று. அப்படி கூட உண்டாகும்னா ஜலமும் நெருப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானதல்லவா, அது எப்படி நீரிலிருந்து நெருப்பு உண்டாகும் என்று நமக்கு கேள்வி எழலாம். இங்கே இவர் சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன், இங்கே பாதுகைக்கு இங்கே பட்டாபிஷேகத்திற்கு நீர் சேர்க்கப்பட்டபடியினாலே தான் அங்கே லங்கையிலே ஹனுமான் நெருப்பை வைத்து லங்கையை எரித்தான். அதனால இந்த தீர்த்தத்திலிருந்து தான் அந்த நெருப்பு எழுந்தது என்பதாக ஒரு அர்த்தத்தை மிக அழகாக தெரிவிக்கிறார். தேவி त्वया स्नपन संपदि संश्रितायां दग्धे पुरे दशमुखस्य वलीमुखेन आसीत्तत प्रभृति विश्वजन प्रतीतम अद्यो अग्निरिति अविततम वचनम मुनीनाम. என்ன சொல்லுகிறார்? त्वया स्नपन संपदि संश्रितायां தேவி, ஹே பாதுகா தேவியே, ஸ்னபன சம்சதி, உனக்கு ஸ்னபனம், அதாவது பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது அந்த ஸ்னபனம் என்று அபிஷேகம் பண்ணினார்கள் அல்லவா, அது சம்ஸ்ரிதாயாம், அப்படி உனக்கு பண்ணுகிற காலத்திலே என்ன ஆயிட்டு, அப்படி அடையப்பட்ட பொழுது ஒரு விஷயம் நிரூபணமாச்சின்னு சொன்னார். எது நிரூபணமாச்சு? அத்யோ அக்னிஹி இதி அவிததம் வச்சனம் முனீனாம். அத்யா ஜலத்திலிருந்து அக்னி என்று சொல்லுகிறார்கள். ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பொழுது கூட அது உண்மை என்று கூட சொல்லுகிறார்கள். கடலிலே போனால் கூட சில இடங்களிலே கடலினுடைய நடுவிலே நீரிலே நெருப்பு தெரிகிறதுன்னு சொல்கிறேன். அதைத்தான் இவர்கள் படபாக்னி என்று சொல்லுவார்கள். படபாக்னி என்னால் அது அந்த சமயத்தில் அந்த ஜலத்தில் நெருப்பு, அதற்கு படபாக்னின்னு கூட பேருண்டு. இதெல்லாம் பொய்யில்லாத முனிவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அது பொய்யில்லாததாக ஆக வேணுமா இல்லையோ, அதுக்காக என்ன பண்ணித்தன்னா, இங்கே தக்தே புரே தசமுகஸ்ய வலி முகேனா, தசமுகஸ்ய புரே வலிமுகேன தக்தே, தசமுகனுடைய புறமானது, அதாவது லங்கையானது அந்த ஹனுமானாலே அது எரிக்கப்பட்ட பொழுது அதுலேருந்து என்ன ஆயிடுது, ஆசி தத பிரபுதி விஸ்வஜன பிரதீதம். ஆக இந்த வார்த்தை
எல்லா ஜனங்களுக்கும் விஸ்வஜன பிரதீதம், பிரசித்தமாக ஆகிவிட்டது. என்ன வார்த்தை? நெருப்பில் நீரில் இருந்து நெருப்பு உண்டாகும் என்ற வார்த்தை அது உண்டாகிவிட்டது. எப்பொழுது உண்டாகியது? இங்கே எப்பொழுது பாதுகாப்பட்டாபிஷேகம் ஆயிற்றோ அப்பொழுதே லங்கை நெருப்பினாலே எரிய வேணும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணமாயிருந்தான் ஹனுமான், அவ்வளவுதான். ஆனால் அதை நடத்தி வைத்தது நீதானே என்று பாதுகையை பார்த்து சொல்லுவது போல இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் தெரிவித்தருளினார். அடுத்தபடியாக 224வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த பட்டாபிஷேக சமயத்திலே அயோத்தியாவாசி ஜனங்கள் எல்லாரும் மிக இன்பமாக இருந்தார்கள். அந்த சமயத்திலே அவர்கள் சங்கை எடுத்து ஊதினார்கள். அதாவது பட்டாபிஷேகத்தின் பொழுது எல்லா விதமான மங்கள வாத்தியங்களும் இசைக்க வேண்டும் அல்லவா? அதனால அயோத்தியாவாசி ஜனங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு சங்கை எடுத்து ஊதினார்கள். அது என்ன, அந்த சங்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ராமராவண யுத்தத்தினுடைய வெற்றிக்கு ஊதுகிற சங்காக அது அமைந்து விட்டது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆயோத்யகைஸ்வதபிஷேக சமித்த ஹர்ஷைஹி ஆத்மாபிதாஹ ஸ்ருதி சுகம் நனு தேன ததானீம் ராமஸ்ய ராட்சசிரோலவனேபி அசாம்யன் ஏஷாம் துவனிர் விஜயசங்கரவோ பபூவா. ஆயோத்யகைஹி என்னால் அயோத்தியிலே இருந்த ஜனங்கள், அந்த ஜனங்களாலே துவத் அபிஷேக சமித்த ஹர்ஷைஹி உனக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அதனால அவர்கள் என்ன பண்ணினார்கள்? சங்கை எடுத்து ஊதினார்கள் என்று அத்தை சொல்றார். ஊதப்பட்ட சங்கு ஆத்மா அபிதாகா ஸ்ருதி சுகம், அதாவது காதுக்கு இனிமையாக நல்ல சங்கினுடைய ஒலியானது அது அப்பொழுது ததானீம் அது ஊதப்பட்டது. அந்த சங்கு அந்த ஏஷாம் துவனிஹி, அப்பொழுது ஊதப்பட்ட சங்கினுடைய துவனி அது என்ன ஆயிற்றுன்னா, ராமஸ்ய ராட்சச சிரோவலனே அபி, ராமஸ்ய ராமனுடைய ராட்சச சிரோவலனம் என்னால் என்ன, ராட்சசர்களுடைய தலைகளை எல்லாம் அவன் அறுக்கிறான் அல்லவா? அந்த அந்த அறுக்கிற காலத்திலே ஏற்படக்கூடிய ஒரு வெற்றிக்கு என்ன பண்ணுவாளாம், அந்த சமயத்தில் சங்கை எடுத்து ஊதுவார்கள். ராமன் ஜெயித்து விட்டான், ராட்சசர்களெல்லாம் வதம் செய்து விட்டான் என்று யுத்தத்திலே வெற்றி சங்கு என்று ஊதுவதுண்டு அல்லவா? அது என்ன ஆகிவிட்டது? ஏஷாம் துவனிஹி விஜய சங்கரவோ பபூவா. ஏஷாம் துவனிஹி, இந்த துவனி, அதாவது அயோத்தியிலே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது அயோத்தியாவாசி ஜனங்களாலே மகிழ்ச்சியோடு ஊதப்பட்ட அந்த சங்கினுடைய ஒலி அது என்ன ஆகிவிட்டது? அது ராமன் ராட்சசர்களுடைய தலையை அறுக்கிற வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுது. சங்க ஊதினா நீண்ட மூச்செடுத்து அப்படி ஊதுவார்கள் அல்லவா? அது எவ்வளவு நேரம் ஊதப்பட்டதுன்னு கேட்டா, ராட்சசர்களுடைய தலையை ராவணனுடைய சேனையினுடைய இருக்கக்கூடிய ராட்சசர்கள் இன்னும் ராவணனுடைய தலையை என்றே கூட சொல்லலாம், அத்தனை பேருடைய தலையை அறுக்கிற வரைக்கும் அந்த சங்கினுடைய ஒலி சென்றது. கடைசியில் எப்படி இருந்தது அதுன்னா, அந்த ராட்சசர்களை வென்றி கொண்டதற்கு ஊதுகின்ற வெற்றி சங்கினுடைய ஒலி போலே இந்த பட்டாபிஷேக காலத்திலே ஊதுகிற சங்கினுடைய ஒலி அது அமைந்திருந்தது. பாதுகா பட்டாபிஷேகத்திலே ஊதுகின்ற சங்கினுடைய ஒலி என்று சொல்லுகிறார். ஆக இதெல்லாம் பாதுகா பட்டாபிஷேகத்தாலே தான் அவர்களை அவன் வதம் செய்ய முடிந்தது என்கிற அந்த கருத்தை இந்த ஸ்லோகங்களிலே காட்டுகிறார். அடுத்தபடியாக 225வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இப்படி பட்டாபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது என்ன ஆயிற்றுன்னு கேட்டா, இங்கே எடுத்த நிறைய ஒலிகளெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. பெரிய பேரிக்கைகளெல்லாம் அடித்தார்கள். இந்த பேரிக்கைகளுடைய ஒலி லங்கை வரைக்கும் கேட்டு அந்த லங்கையில் இருக்கக்கூடிய ராட்சசத்திரிகளுடைய வலது கண்கள் எல்லாம் துடிக்க தொடங்கி விட்டன என்கிறார். அதாவது பெண்களுக்கு வலது பக்கம் துடித்தால் அது அவர்களுக்கு கெட்ட சகுனம் என்றும், ஆண்களுக்கு இடது பக்கம் துடித்தால் அது கெட்ட சகுனம் என்றும் அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரங்களிலே சொல்லுகிறார், விஞ்ஞானத்திலே கூட சொல்லுகிறார்கள். அதாவது இவர்களுக்கு வலது பக்கத்திலே அதாவது ஹிருதயத்தினுடைய துடிப்பு இந்த பக்கம் இருக்கிறது, பெண்களுக்கு வலது பக்கம் என்றும் புருஷர்களுக்கு இடது பக்கம் என்றும் சொல்லுகிறார்கள்.
இது சாஸ்திரத்திலே கூட எப்படி சொல்லப்படுகிறதுன்னா, வலது கண்ணோ அல்லது வலது கையோ இது மாதிரி விஷயங்கள் துடித்தால், அதாவது வலது பக்கம் கை கண் தொடை முதலானது வலது பக்கம் துடித்தால் ஸ்திரீகளுக்கு அது நல்லதல்ல என்றும், புருஷர்களுக்கு இடது பக்கம் துடித்தால் நல்லதல்ல என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த அர்த்தத்தை தான் இங்கே காட்டுகிறார். இந்த பேரிக்கையினுடைய ஒலி கேட்ட உடனே லங்கையில் இருக்கிற ஸ்திரீகளுடைய வலது கண்கள் எல்லாம் துடிக்க தொடங்கின அப்படின்னு சொல்றார். பிரதயித்தும் அபிஷேகம் பாதுகே தாவகீனம் துரித சமன தக்ஷே துந்துபௌ தாட்யமானே சபதி பரிகிரகீதம் சாத்வசம் தேவினூனம் தசவதனவதூனாம் தக்கிணைர் நேத்திரகோஷைஹி. அபிஷேகம் பிரதயித்தும் ஹே பாதுகே தாவகீனம் அபிஷேகம் பிரதயித்தும், ஹே பாதுகையே உனக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காக, அப்பொழுது என்ன பண்ணினா அபிஷேகம் பண்ணுகிற காலத்திலே அதை கொண்டாடுவதற்காக துரித சமன தக்ஷே துந்துபௌ தாட்யமானே, நல்ல துந்துபிகள், என்னால் துந்துவி என்ன நகரா என்று சொல்லுவார்கள், அது ஒரு வாத்தியம், அது அடித்தால் பெரிய ஒலி பேரொலி எழும் அது. அப்ப அது துரித சமன தக்ஷே, அது மிக பெரிய பாப்பங்களை எல்லாம் போக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய ஒலியாமது அந்த நகரா. அது தாட்யமானே தாட்யமானே, அது அடிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது என்ன ஆயிற்று, உடனே அது என்ன பண்ணித்துன்னு கேட்டா சபதி பரிகிரகீதம் சாத்வசம் தேவி நூனம், அது என்ன பண்ணி சபதி பரிகிரகம் சாத்வசம், உடனே அது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிவிட்டது. என்ன பண்ணித்துன்னு கேட்டாக்கா அது தசவதனவதூனாம் தட்சிணை நேத்திர கோஷைஹி. தசவதன வது என்னால் ராவணனுடைய பெண்டிர், ராவணனுடைய பெண்டிர் என்னால் ராவணனுடைய மனைவிமார்கள், இன்னும் ராட்சதர்களுடைய மனைவிமார்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் தட்சிணை நேத்திர கோஷைஹி வலது கண்கள் எல்லாம் துடிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிறார். அதை அடைந்தது போல, அதாவது அந்த பெண்கள் இந்த ஒலி அந்த கண்ணில் போய் சேர்ந்தது. இது நகராவனுடைய ஒலி கண்ணில் போய் சேர்ந்தா அந்த கண் துடிக்க ஆரம்பிக்கிறது, அது வலது கண்ணில் போய் சேர்ந்தது. அதனால என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் இந்த அயோத்தியிலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்த பொழுது ஏற்பட்ட அந்த பேரிக்கையினுடைய ஒலியானது இலங்கை வரை சென்று அங்கே இருக்கிற ராட்சச ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வலது கண்கள் எல்லாம் துடிக்கும்படியாக செய்து விட்டது. வலது கண் துடித்தபடியினாலே அவர்களுக்கு அந்த இலங்கையிலே நாசமானது நிச்சயமாகிவிட்டது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இதுவும் கூட இதேதான். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதாரத்தாலே கெட்டவர்களுக்கெல்லாம் என்ன ஆகிறது, கெட்ட காலம் ஏற்படுகிறது, கலியங்கடும் கண்டு கொண்மின் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார்களோ. பொலிக 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 போயித்து வல்லியுர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியங்கடும் கண்டு கொண்மின் என்று அவர் அருளி செய்தார். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தாலே அது மற்றவர்களுக்கு கெட்ட சகுனத்தை அது உண்டாக்குகிறது, நல்லவர்களுக்கு நல்லதை உண்டாக்குகிறது என்கிற அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்திலே நாம் அனுபவிக்கலாம், தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.